ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹெல்த்தியாக வெஜ் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேரட், பீன்ஸ், கோஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 2க்கு ஈக்குவலாக நம்ம கோஸையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதையும் நீளமாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேரட், பீன்ஸ், கோஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அது சாப்பிட்றப்ப தனியாக தெரிஞ்சிடும். அதனால் நம்ம பொடி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது அரை வேக்காடு வந்தோடனே நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு எப்பயும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இதை மைதா மாவில் பண்ணுவாங்க, நம்ம சப்பாத்தி மாவு கோதுமை மாவில் பண்ணுறோம். இப்போ எப்பயும் பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸை வச்சு தான் நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிணைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம எப்பயும் போல் பிணைஞ்சி தேய்ச்சி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மூடியை வச்சு கூட நீங்கள் அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறோம். மேலே இந்த மாதிரி ஃப்ரில்லாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி தேய்க்கிறப்ப ரொம்ப மெல்லிசெல்லாம் தேய்ச்சிட வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி மாவு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அடுத்து நான் 3 ரவுண்ட் ஷேப்லேயும் 1 நீளமாக வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவுமே சூப்பராக இருக்கும். இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியிலையும் சிந்தாது, ஸ்டஃபிங்கும் நல்லா நிறையா வைக்கலாம், எடுத்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே நீளமாகவே கூட வச்சுக்கலாம், ஏன்னா இதுவுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இந்த எட்ஜில் லைட்டாக தண்ணியை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீல் ஆயிடும். இப்போ நீங்கள் இட்லி சட்னியும் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குன்னா வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சு இந்த தட்டை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷமே போதும் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான மோமோஸ் ரெடி. இது பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அதுவும் மழை காலத்துக்கு இந்த மாதிரி சூடாக பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெளியே நல்லா சாஃப்டாக உள்ள ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது லாஸ்ட்டில் சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூடாக ஹெல்த்தியான மோமோஸ் ரெடி. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.